சூரியன் மெல்ல மேலெழும்பி அந்த சின்னஞ்சிறு கிராமத்து மண்ணை தங்க நிறமாக மாற்றிக்கொண்டிருந்தது. ஊரே ரத்தமும் சதையுமாக பரபரத்து கொண்டிருந்தது. காரணம், இன்றைக்கு பெரிய காரியக்காரர் வீட்டு ஜல்லிக்கட்டு திருவிழா. வாடி வாசலுக்கு வெளியே கட்டுக்கடங்காத காளை போல நின்று கொண்டிருந்தான் செலியன். 6 அடி உயரம், முறுக்கேறிய உடம்பு, அடர்ந்த மீசை, யாருக்கும் அஞ்சாத கம்பீரமான பார்வை. ஊரையே தன் விரல் நுனியில் வைத்துள்ள செலியனுக்கு அவனது வளர்ப்பு காளையான கருப்பன் தான் உயிர். அந்த காளையை இதுவரை எந்த கொம்பனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடிந்ததில்லை. அதே நேரத்தில் வாடிவாசல் மேடையில் தன் மாமாவின் அழைப்பின் பேரில் நகரத்தில் இருந்து வந்திருந்தாள் மதிவதனி. அழகான புடவை, சுட்டித்தனமான கண்கள், முகத்தில் எதையும் எதிர்கொள்ளும் தைரியம். செலியனின் குடும்பத்திற்கும் மதியின் குடும்பத்திற்கும் தலைமுறையாக பரம்பரை பகை உண்டு. ஆனால் செலியனின் அடாவடித்தனத்தையும் அவனை பார்த்து ஊரே பயந்து நடுங்குவதையும் பார்த்த மதியின் மனதிற்குள் ஒரு சவால் பிறந்தது. என்ன அம்பட்டு பெரிய வீரன்னு நினப்போ, இந்த காளையை யாருமே அடக்க முடியாதா என்ன என்று மதி உரக்க கேட்க, சுற்றி இருந்தவர்கள் அதிர்ந்து போய் செலியனை பார்த்தார்கள். செலியன் மெல்ல திரும்பி மதியை பார்த்தான். அவனது கூர்மையான பார்வையில் நெருப்பு பொறிகள் பறந்தன. ஏய் நகரத்து பொண்ணே, வார்த்தையை பார்த்து பேசு. இது வெறும் மாடு இல்லை, என் ரத்தம். இது தொடர்றதுக்கு ஒரு தில்லு வேணும். அது இந்த ஊர்ல எவனுக்குமே இல்லை என்று செலியன் கெத்தாக கர்ச்சித்தான். மதி லேசாக புன்னகைத்தாள். அச்சமில்லாத அவளது கண்கள் செலியனின் விழிகளை நேருக்கு நேர் சந்தித்தன. மாட்டை அடக்கிறது வீரமாக இருக்கலாம் செலியன், ஆனா அந்த மாட்டை விட அடங்காம இருக்கிற உன்னை ஒருத்தி அடக்குவா பாரு, அதுதான் நிஜமான வீரம் என்று மெல்லிய குரலில் ஆனால் அழுத்தம் திருத்தமாக சொன்னாள். அந்த வார்த்தை செலியனின் நெஞ்சில் ஏதோ ஒரு புதுவித அதிர்வை ஏற்படுத்தியது. இதுவரை அவனிடம் எதிர்த்து பேச எவனுக்குமே தைரியம் வந்ததில்லை. ஆனால் இந்த பெண் அவன் கண்ணை பார்த்து சவால் விடுகிறாள். அப்போது வாடிவாசல் கதவு திறக்கப்பட கருப்பன் காளை சீறி கொண்டு வெளியே பாய்ந்தது. தூசிகள் பறக்க ஜனங்கள் சிதறி ஓடினர். காளையின் திமிலை பிடிக்க வீரர்கள் முயல காளை அனைவரையும் தூக்கி எறிந்தது. காளையின் வேகம் கண்டு அனைவரும் பின்வாங்க மதி பயப்படாமல் முன்னால் நகர்ந்து வந்தாள். காளையின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து தன் கையில் இருந்த பச்சிலை வாசனையுள்ள மலரை மெல்ல அதன் நாசிக்கு காட்டி மென்மையான குரலில் ஏதோ முணுமுணுத்தாள். வியப்பிலும் ஆச்சரியத்திலும் ஊரே வாயடைத்து நின்றது. சீறி பாய்ந்த அந்த காளை மதியின் அன்பான ஸ்பரிசத்திலும் பச்சிலை வாசனையிலும் கட்டுப்பட்டு மெல்ல அமைதியாகி அவளது அருகில் நின்றது. செலியன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். தன் உயிரான காளை தன் பரம்பரை எதிரியின் மகளிடம் போய் இப்படி அமைதியாக நிற்பதை அவனால் நம்ப முடியவில்லை. மதி செலியனை திரும்பி பார்த்தாள். அவளது உதடுகளில் ஒரு வெற்றி புன்னகை பூத்தது. காளையையே அன்பால் அடக்க முடியும் போது உன்னை அடக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் செலியன் என்று சொல்லிவிட்டு அவள் நகர்ந்தாள். செலியன் தன் நெஞ்சில் கை வைத்தான். அங்கே இதய துடிப்பு வழக்கத்தை விட வேகமாக அடித்து கொண்டிருந்தது. கோபமா அல்லது அவளது அலையில் எழுந்த காதலா அவனுக்கே புரியவில்லை. ஜல்லிக்கட்டு மைதானத்தில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு செலியனின் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய புயல் வீசிக்கொண்டிருந்தது. ஊரையே தன் விரல் நுனியில் ஆட்டி படைக்கும் அவனுக்கு தன் காலை ஒரு பெண் முன்னால் பணிந்து நின்றதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதைவிட மதியின் அந்த வெற்றி புன்னகையும், உன்னை அடக்கிறது எனக்கு எவ்வளவு நேரம் என்று அவள் சொன்ன அந்த அழுத்தமான வார்த்தைகளும் அவனது தூக்கத்தை கெடுத்தன. மாலை நேரம் வானம் மெல்ல சிவந்து கொண்டிருந்தது. செலியன் தன் தோட்டத்து வீட்டின் திண்ணையில் அமர்ந்து காளைக்கு தீவனம் வைத்து கொண்டிருந்தான். அப்போது அவனது பெரியப்பா தவிப்போடு ஓடி வந்தார். செலியா, பெரிய அசம்பாவிதம் ஆயிடுச்சுடா. நம்ம ஊர் எல்லையில் இருக்கிற ஆத்தங்கரையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. எதிரி வீட்டு பொண்ணு மதி தனியாக அந்த பக்கம் போயிருக்கா. கரையை கடக்க முடியாமல் சிக்கிட்டான்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்டதும் செலியனின் நெஞ்சு ஒரு கணம் நின்று நிதானித்தது. அவளுக்கு என்ன ஆனால் நமக்கு என்ன பெரியப்பா, அவன் நம்ம பரம்பரை எதிரி வீட்டு பொண்ணு என்று மேலோட்டமாக கெத்து காட்டினாலும் அவனது கைகள் தன்னிச்சையாக பாயை விட்டு எழுந்தன. இல்லடா செலியா, அவன் நம்ம ஊர் எல்லைக்குள்ளே வந்து சிக்கிக்கிட்டா நாளைக்கு ஊர் உலகம் நம்ம மேலே தான் பழிய போடும். யோசிக்க நேரம் இல்லை. செலியன் நொடியும் தாமதிக்காமல் தன் குதிரையில் ஏறி ஆற்றங்கரை நோக்கி பாய்ந்தான். ஆற்றங்கரையில் இருள் சூழத் தொடங்கி இருந்தது. நீர்மட்டம் மெல்ல உயர்ந்து கொண்டிருக்க ஒரு பெரிய மரத்தின் அடியில் பயத்தோடு நின்று கொண்டிருந்தாள் மதி. தைரியமாக பேசிய அவள் கண்களில் இப்போது லேசான கலக்கம். திடீரென இருளை கிழித்து கொண்டு குதிரையின் குளம்படி சத்தம் கேட்டது. மதி நிமிர்ந்து பார்த்தாள். குதிரையில் இருந்து கம்பீரமாக இறங்கி வந்தான் செலியன். அவனது தோள்களில் ஈரமும் கண்களில் ஒருவித தவிப்பும் கலந்த கோபமும் இருந்தது. யாரை கேட்டுடி இந்த நேரத்தில் தனியாக ஆத்தங்கரைக்கு வந்த என்று அதிகாரமான குரலில் அதட்டினான். மதியின் பயம் நொடியில் பறந்து போய் மீண்டும் அவளது சுட்டித்தனம் எட்டி பார்த்தது.
ஓ, அடங்காத கால என்ன தேடி ஓடி வந்திருக்கோ? நான் எங்க போனா உனக்கென்ன செலியன் என்று மெல்லிய சிரிப்புடன் கேட்டாள். செலியன் அவளை நோக்கி 2 அடி முன்னால் வந்தான். இருவருக்கும் இடையே இருந்த இடைவெளி சுருங்கியது. அவளது முகத்தில் விழுந்த ஈரமான தலைமுடிகளை பார்த்தவன் தன் பார்வையை விலக்க முடியாமல் தவித்தான். வார்த்தையை அளந்து பேசுடி. என் எல்லைக்குள்ள நீ ஆபத்துல இருந்தா உன்னை காப்பாத்துறது ஏன் கடமை. அதுக்காக நான் உன் மேல பாசம் வச்சிருக்கேன்னு நினச்சிக்காத என்று உருமினான். அப்படியா? அப்புறம் எதுக்கு உன் கண்ணில் இவ்வளவு தவிப்பு? உன் இதயம் இவ்வளோ வேகமாக அடிச்சுக்குது என்று கேட்டபடியே மதி தைரியமாக அவனது நெஞ்சில் தன் கையை வைத்தாள். அந்த சிறிய தீண்டல் செலியனின் உடலெங்கும் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. அவன் அவளது கையை பிடித்து பின்னால் தள்ள முயன்றான். ஆனால் மதியின் கூர்மையான பார்வையும் அந்த மாலை நேர குளிரும் இருவரையும் கட்டி போட்டன. நீ என் பரம்பரை எதிரிடி என்று செலியன் மெல்லிய குரலில் முணுமுணுத்தான். ஆனால் உன் மனசுக்கு நான் எதிரி இல்லை செலியன், அதை உன் கண்ணே சொல்லுது என்று மதி அவனது விழிகளை ஊடுருவி பார்த்தாள். திடீரென மழை தூரத் தொடங்கியது. மழையின் துளிகள் இருவர் மீதும் விழ அந்த ஆற்றங்கரையின் தனிமையில் இருவரும் மூச்சுக்காற்றின் ஒன்றோடொன்று கலர்ந்தது. அடங்காத காளையாக வலம் வந்த செலியன் முதல் முறையாக ஒரு பெண்ணின் அருகாமையில் தடுமாறி போனான். மழை சடசடவென வெளுத்து வாங்க தொடங்கியது. ஆற்றங்கரையில் வீசிய பலத்த காற்றில் மரங்கள் ஆடியபடி இருக்க இடி மின்னலோடு மழை தீவிரமானது. இங்கேயே இருந்தா ஆற்று வெள்ளத்தில் சிக்கிடுவோம், வாடி. செலியன் யோசிக்காமல் மதியின் கையை பிடித்து இழுத்தான். அவளது மென்மையான விரல்கள் அவன் முரட்டு கரங்களுக்குள் அகப்பட்ட போது இருவருக்குள்ளும் ஒரு புதிய சிலிர்ப்பு ஓடியது. அருகில் இருந்த ஒரு சிறிய ஓலை குடிலுக்குள் அவளை அழைத்து கொண்டு போய் நுழைந்தான். குடிலின் உள்ளே சிறிய அகல் விளக்கின் மங்கலான வெளிச்சம் மட்டுமே இருந்தது. வெளியே கொட்டும் மழையின் சத்தமும் குடிலுக்குள் நிலவிய மௌனமும் அந்த தனிமையை மேலும் அழகாக்கின. மதியின் ஆடைகள் மழையில் நனைந்து உடலோடு ஒட்டி இருந்தன. குளிரில் அவளது உதடுகள் லேசாக நடுங்கின. அதை பார்த்து செலியனின் நெஞ்சில் ஏதோ ஒரு தவிப்பு எட்டி பார்த்தது. அவன் காய்ந்த விறகுகளை தேடி எடுத்து தீ மூட்டினான். நெருப்பின் கதகதப்பு குடில் முழுவதும் பரவியது. இங்கே வந்து நெருப்பு பக்கத்தில் உட்காரு, குளிரும் என்று தன் முகத்தை காட்டாமல் தரிகட்டு ஓடும் தன் மனதை கட்டுப்படுத்தியபடி சொன்னான் செலியன். மதி மெல்ல நடந்து வந்து நெருப்பின் அருகே அமர்ந்தாள். அவளது ஈரம் சொட்டும் கூந்தலில் இருந்து விழுந்த நீர்த்துளிகள் நெருப்பில் பட்டு சிஸ் என்ற சத்தத்துடன் ஆவியாகின. என்ன செலியன், என்கிட்ட பேசக்கூட பயமா இருக்கா? கண்ணை பார்த்து கூட பேச மாட்டேங்கிற என்று மதி சுட்டித்தனமாக சிரித்தபடி அவன் அருகே நெருங்கி அமர்ந்தாள். செலியன் சட்டென திரும்பி அவளை பார்த்தான். நெருப்பின் வெளிச்சத்தில் அவளது முகம் ஒரு ஓவியம் போல மின்னியது. பயமா? எனக்கா? இந்த ஊர்ல எவனுக்கும் பயப்படாதவண்டி இந்த செலியன் என்று கெத்தாக உருமினான். அப்புறம் ஏன் பக்கத்தில் வரும்போது மட்டும் உனக்கு கை காலெல்லாம் நடுங்குது? உன் கண்ணில் ஏன் இவ்வளவு தவிப்பு என்று கேட்டபடியே மதி தன் ஈரமான கைகளால் செலியனின் கம்பீரமான கன்னத்தை மெல்ல தொட்டாள். அந்த சிறிய ஸ்பரிசம் செலியனின் அடக்க முடியாத கோபத்தையும் அவனுள் தூங்கிக் கொண்டிருந்த காதலையும் ஒரே நேரத்தில் தட்டி எழுப்பியது. அவன் சட்டென மதியின் மணிக்கட்டை பற்றி தன் பக்கமாக இழுத்தான். மதி எதிர்பாராமல் அவனது மார்பில் வந்து விழுந்தாள். இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. ஏய் பொன்னே, என்னை ரொம்ப சீண்டாத, நான் காலை மட்டும் இல்லை, தொட்டா சுட்டு பொசுக்கிற நெருப்பு என்று செலியனின் குரல் தழுத்தது. அவனது கூர்மையான பார்வையில் காதலும் காமமும் கலந்த ஒரு ஈர்ப்பு தென்பட்டது. மதி பயப்படவில்லை. மாறாக அவளது கண்கள் செலியனின் உதடுகளை நோக்கி இறங்கின. நீ நெருப்பாவே இரு செலியன், அந்த நெருப்பில் என்னை முழுசா பொசுக்கிக்கவே நான் வந்திருக்கேன் என்று அவள் மெல்லிய குரலில் முணுமுணுத்து செலியனின் நெஞ்சோடு இன்னும் நெருக்கமாக ஒட்டி கொண்டாள். ஊரே கண்டு அஞ்சும் அந்த அடங்காத காலை அவள் தந்த சிறு தீண்டலில் தன் சுய அறிவை இழந்து அவளது அன்பில் மெல்ல கரைய தொடங்கின. இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த மழை அதிகாலை வேளையில் மெல்ல ஓய்ந்திருந்தது. குடிலுக்குள் எரிந்த நெருப்பு அணைந்து சாம்பலாகி இருக்க குளிரின் கதகதப்பிற்காக செலியனின் அகன்ற மார்பில் தலை சாய்த்து தூங்கிக் கொண்டிருந்தாள் மதி. ஊரே கண்டு அஞ்சும் அந்த அடங்காத காலை தன் கரங்களுக்குள் ஒரு பூவை போல சுருண்டு கிடந்தவளை பார்த்து மெல்ல புன்னகைத்தான். அவளது நெற்றியில் விழுந்த முடிகளை மென்மையாக ஒதுக்கி விட்டவனின் மனதிற்குள் இவள் என் எதிரியின் மகன் அல்ல, என் உயிர் என்ற உண்மை ஆழமாக பதிந்தது. திடீரென குடிலுக்கு வெளியே ஆட்களின் கூச்சல் சத்தமும் காலடி சத்தங்களும் கேட்டன. மதி திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். செலியன் கம்பீரமாக எழுந்து கதவை திறந்து வெளியே வந்தான். அங்கே மதியின் குடும்பத்தினரும் செலியனின் ஆட்களும் கையில் அருவாள் மற்றும் தடிகளுடன் நின்று கொண்டிருந்தனர். ஒரு குடும்பத்து பெரிய மனிதர்களின் கண்களிலும் கோபக்கனல் பறந்தது. செலியா, என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? நம்ம பரம்பரை எதிரி வீட்டு பொண்ணோட இந்த ராத்திரி முழுக்க தனியா குடில இருந்திருக்க என்று செலியனின் பெரியப்பா கத்தினான்.
மதியின் தந்தை ஆத்திரத்துடன் முன்னால் வந்து, ஏய் அடாவடி பயலே, என் மகளை என்னடா பண்ணி வச்சிருக்க? அவளை கடத்திட்டு வந்து உன் கௌரவத்தை காட்டுறியா என்று கத்தியபடி அரிவாளை தூக்கினார். மதி பயந்து போய் செலியனின் பின்னால் வந்து நின்றாள். ஆனால் செலியனின் முகத்தில் எந்த பயமும் இல்லை. அவன் அமைதியாக, அதே சமயம் சிங்கத்தின் கம்பீரத்தோடு மதியின் தந்தையை பார்த்தான். ஓ மகளை யாரும் கடத்தலை. நேற்று ராத்திரி ஆற்று வெள்ளத்தில் மாட்டிக்கிட்ட அவளை காப்பாத்தினது இந்த செலியன். அவள் கற்புக்கும் கௌரவத்திற்கும் எந்த களங்கமும் வராமல் பார்த்துக்கிட்டதும் இந்த செலியன் தான் என்று உருமினான். அப்படி இருந்தாலும் ஊர் உலகம் சும்மா இருக்காது செலியா. எதிரி வீட்டு பொண்ணோட ஒரு ராத்திரி இருந்தவனை இந்த ஊர் ஏளனமாக பேசும் என்று ஊர் பெரியவர் குறுக்கிட்டார். மதியின் தந்தை கோபத்துடன், என் மகளை இனி நான் இந்த ஊரில் வச்சிருக்க மாட்டேன். இன்னைக்கு சிட்டிக்கு கூட்டிட்டு போய் வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்று சொல்லி மதியின் கையை பிடித்து இழுத்தார். கை வைக்காதீங்க. செலியனின் இடிமுழக்க குரல் அந்த இடத்தையே அதிர வைத்தது. அவன் பயந்து வந்து மதியின் கையை பிடித்து தன் பக்கமாக இழுத்து அணைத்து கொண்டான். இதுவரைக்கும் இந்த செலியன் யாருக்கும் அடங்குனதும் இல்லை, எவனுக்கும் பயந்ததும் இல்லை. ஆனால் இந்த நிமிஷத்துல இருந்து இந்த பொண்ணு எனக்கு மட்டும்தான் சொந்தம். செலியன் மதியின் முகத்தை பார்த்தான். அவளது கண்களில் பயத்திற்கு பதிலாக தன் வீரன் மீதான நம்பிக்கையும் காதலும் பிரகாசித்தது. என் பரம்பரை பகையை விட இவன் மேலே நான் வச்சிருக்கிற காதல் பெருசு. இவளை தொடுறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கோ அவன் இந்த செலியனை தாண்டி வந்து தொடுங்கடா என்று சொல்லி தன் இடுப்பில் இருந்த தாலி கயிற்றை உரக்க உயர்த்தி காட்டினான். ஊரே அதிர்ச்சியில் உறைந்து நிற்க அடங்காத காளையாக இருந்த செலியன் மதியின் கழுத்தில் தாலியை கட்டுவதற்காக அவளை நெருங்கினான். அந்த ஆற்றங்கரையிலேயே சுற்றி இருந்தவர்களின் அதிர்ச்சியும் எதிர்ப்பும் கலந்த கூச்சல்களுக்கு இடையே செலியன் தன் கையில் இருந்த மஞ்சள் கயிற்றை மதியின் கழுத்தில் 3 முடிச்சுகளாக இறுக்கி முடித்தான். மதியின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் பனித்தன. ஊரை பயந்து நடுங்கும் ஒரு வீரன் தனக்காக உலகத்தையே எதிர்த்து நிற்பதை பார்த்தபோது அவளது நெஞ்சம் பெருமிதத்தால் நிறைந்தது. இனிமே இவ செலியனின் பொண்டாட்டி. இவ மேல கை வைக்கணும்னு நினைச்சா இந்த செலியனின் தலையை வெட்டிட்டு அப்புறம் யோசிங்கடா. செலியன் மதியின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டு கம்பீரமான நடையோடு தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான். இரவு நேரம் செலியனின் பெரிய வீடு முழுவதும் ஒருவித அமைதி நிலவியது. வீட்டின் பெரியவர்கள் திருமணத்தை ஏற்க மறுத்து அமைதியாக இருந்தாலும் செலியனின் அதிரடி முடிவை யாராலும் மாற்ற முடியவில்லை. அலங்கரிக்கப்பட்ட அந்த பெரிய அறையில் மல்லிகை பூக்களின் நறுமணத்திற்கு நடுவே கட்டிலில் அமர்ந்திருந்தாள் மதி. கையில் பாலுடன் சிவப்பு நிற புடவையில் தேவதை என மெளிர்ந்த அவளது நெஞ்சம் படபடவென அடித்து கொண்டது. வெளியில் சிங்கமாக வலம் வந்தவள் இப்போது தன் கணவனின் வருகைக்காக தவிப்போடு காத்திருந்தாள். கதவு மெல்ல திறக்கப்படும் சத்தம் கேட்டது. செலியன் உள்ளே நுழைந்து கதவை தாளிட்டான். அவன் அணிந்திருந்த வெள்ளை வேட்டி சட்டையில் இன்னும் கம்பீரமாக காட்சியளித்தான். மெல்ல நடந்து வந்து மதியின் அருகே அமர்ந்தான். இருவருக்கும் இடையே இருந்த இடைவெளி குறைய மதியின் உடலெங்கும் ஒரு மெல்லிய சிலிர்ப்பு ஓடியது. என்னடி, ஜல்லிக்கட்டு மைதானத்தில் உன்னை அடக்கிறது எனக்கு எவ்வளவு நேரம்னு கெத்தா பேசுன, இப்போ கை காலெல்லாம் நடுங்குது என்று செலியன் தன் கம்பீரமான குரலில் மெல்லிய குறும்பொன்றை கலந்து கேட்டான். மதி மெல்ல நிமிர்ந்து அவனது விழிகளை பார்த்தாள். அவளது அச்சமெல்லாம் பறந்து போய் பழைய சுட்டித்தனம் மீண்டும் எட்டி பார்த்தது. பயமா? எனக்கா? என் புருஷன் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் செலியன்? ஆனால் ஊரையே அடக்கிற இந்த காலை இப்போ என் காலடியில் வந்து கிடக்குதே, அதை நினச்சி தான் பார்க்குறேன் என்று சொல்லி லேசாக சிரித்தாள். செலியனின் முகத்தில் ஒரு மாசான புன்னகை அரும்பியது. அவன் மதியின் முகத்தாடையை மென்மையாக பற்றி தன் பக்கமாக திருப்பினான். அடங்காத காளையை அடக்கிற வித்தை உனக்கு தெரிஞ்சிருக்கலாம் மதி, ஆனால் இந்த செலியனின் காதலை தாங்குற சக்தி உனக்கு இருக்கான்னு பார்ப்போம். அவன் மெதுவாக குனிந்து அவளது நெற்றியில் தன் முதல் முத்தத்தை பதித்தான். அந்த சூடான ஸ்பரிசத்தில் மதியின் விழிகள் தன்னிச்சையாக மூடிக்கொண்டன. அவன் அவளது இடுப்போடு சேர்த்து அணைக்க மதி தன் கரங்களால் செலியனின் அகன்ற கழுத்தை கட்டி அணைத்து கொண்டாள். இருவரின் மூச்சு காற்றும் ஒன்றோடு ஒன்று கலக்க அந்த இரவின் தனிமையில் அடங்காத காலையும் அவனை கை கொண்டவளும் காதலில் கரைந்து போனார்கள். முதலிரவின் இனிமை மாறாத அந்த அதிகாலை வேளையில் சூரியன் மெல்ல தன் கதிர்களை பரப்பத் தொடங்கியது. செலியனின் அகன்ற மார்பில் தலை சாய்த்து உறங்கிக் கொண்டிருந்த மதியை அவனது மென்மையான ஸ்பரிசம் எழுப்பியது. மதி, எழுந்திரடி, விடிய போகுது என்று செலியன் அவளது கூந்தலை ஒதுக்கி காதோறும் மெல்லிய குரலில் முணுமுணுத்தான். மதி கண்கள் விழித்து அவனை பார்த்தாள். அவனது விழிகளில் தெரிந்த அளவற்ற பாசமும் காதலும் அவளது நெஞ்சை மேலும் நிறைத்தன.
ஆனால் அந்த வீட்டின் வரவேற்பறையில் ஒரு பெரிய புயல் உருவாகி கொண்டிருந்தது. செலியன் தோட்டத்து காளைகளுக்கு தீவனம் வைக்க வெளியே சென்ற சமயம் பார்த்து அவனது பெரியப்பா முத்துராமனும் அத்தையான காமாட்சியும் வரவேற்பறைக்கு வந்தார்கள். மதியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்பதுதான் அவர்களின் ஒரே குறிக்கோள். மதி சமையலறையில் இருந்து கையில் காப்பியுடன் வெளியே வந்தாள். ஏய் நகரத்து பொண்ணே என்று ஆத்திரத்துடன் கூப்பிட்டார் முத்துராமன். என் தம்பியோட பையன் செலியன் ஏதோ ஆத்திரத்தில் தாலி கட்டிட்டான்னு ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்காத. நீ இந்த ஊருக்கு பரம்பரை எதிரி வீட்டு ரத்தம். இந்த வீட்டு மகாலட்சுமியா வாழ உனக்கு எந்த தகுதியும் இல்லை. காமாட்சி அத்தையும் இடைமறித்து, ஆமாடி, ஊர் ஜனமெல்லாம் செலியனை பார்த்து ஏளனமாக சிரிக்குது. மரியாதையை உன் பெட்டி படுக்கையை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடு. இல்லைனா உன்னை இந்த வீட்டை விட்டு எரியறதுக்கு எங்களுக்கு அதிக நேரம் ஆகாது என்று அச்சுறுத்தினாள். மதி பயந்து பின்வாங்கவில்லை. கையில் இருந்த காபி டம்ளரை மேஜை மீது வைத்தவள் நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கண்களில் பயத்திற்கு பதிலாக வீரம் மிளிர்ந்தது. மாமா, நீங்க இந்த வீட்டு பெரியவருங்கிற ஒரே காரணத்துக்காக அமைதியா இருக்கேன். ஆனா தகுதி பத்தி பேசாதீங்க. உங்க பையன் ஆத்து வெள்ளத்துல என் உயிரை காப்பாத்தி தான் உயிரையே பணைய வச்சு என் கழுத்துல தாலி கட்டி இருக்கான். நான் இந்த வீட்டுக்கு எதிரியா வந்தவள் இல்லை, உங்க பையனோட உயிரா வந்தவள் என்று அழுத்தமாக பேசினாள். என்னடி, எதிர்த்து பேசுறியா என்று கத்தியபடி முத்துராமன் மதியின் கையை பிடித்து வெளியே தள்ள முயன்றார். கை வச்சிராதீங்க பெரியப்பா. அந்த இடி முழக்க குரல் கேட்டு அனைவரும் அதிர்ந்து போய் நின்றனர். கதவை உடைத்து கொண்டு உள்ளே வந்தான் செலியன். அவனது கண்களில் இரத்த சிவப்பும் முகத்தில் கொடூரமான கோபமும் தென்பட்டது. பாய்ந்து வந்து பெரியப்பாவின் கரத்தை விலக்கியவன் மதியை தன் உடலோடு சேர்த்து பின்னால் தள்ளினான். பெரியப்பா, இந்த வீட்டின் பெரியவர்னு உங்களை மதிச்சது போதும். என் பொண்டாட்டி மேலே கை வைக்கணும்னு நினச்சா அது என் நெஞ்சில் அருவாலை இறக்குறதுக்கு சமம். இனிமே இந்த வீட்டில் இவளுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அதுக்கப்புறம் இந்த செலியனை நீங்கள் மனுஷனாக பார்க்க முடியாது என்று உரக்க கர்ஜித்தான். செலியனின் அந்த வீரியமான அவதாரத்தை கண்டு முத்துராமனும் காமாட்சியும் வாயடைத்து நின்றனர். செலியன் திரும்பி மதியின் கரத்தை பற்றினான். அவளது விழிகளில் வழியும் கண்ணீரை தன் முரட்டு கரங்களால் துடைத்து விட்டான். உனக்கு இந்த வீட்டில் மட்டும் இல்லடி, என் மனசுலையும் முழு உரிமையும் இருக்கு. உன்னை யாராலும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது என்று சொல்லி அவளது நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டான். மதியின் உதடுகளில் ஒரு மெல்லிய வெற்றி புன்னகை பூத்தது. அடங்காத காலை தன் காதலியின் தற்காப்பிற்காக முழு வீச்சில் களமிறங்கி விட்டான். செலியனின் எச்சரிக்கைக்கு பிறகு வீட்டில் இருந்தவர்கள் யாரும் மதியை நேருக்கு நேர் எதிர்க்க துணியவில்லை. ஆனால் வெளியே எதிரிகளின் ஆத்திரம் தணியவில்லை. மதியின் தந்தை வீரபத்திரனுக்கு தன் மகள் எதிரி வீட்டு மருமகளாக மாறியதை சற்றும் சகித்து கொள்ள முடியவில்லை. ஊர் தலைகள் கூடும் இடத்தில் அவமானப்பட்டதாக நினைத்த அவர் செலியனின் பெருமையையும் கௌரவத்தையும் ஒரே அடியில் தகர்க்க ஒரு கொடூரமான திட்டம் தீட்டினார். செலியனின் உயிர் அவனது வளர்ப்பு காளையான கருப்பன். அன்று இரவு ஊரே ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கியிருந்த நேரம் நிலாவின் மங்கலான வெளிச்சத்தில் செலியனின் தோட்டத்து தொழுவத்திற்குள் சில கருப்பு நிழல்கள் புகுந்தன. வீரபத்திரனின் ஆட்கள் காளையின் மூக்கணாங்கயிற்றை அறுத்து அதை யாருக்கும் தெரியாமல் ஆள் நடமாட்டம் இல்லாத அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு கடத்தி சென்றனர். மறுநாள் விடியற்காலை தோட்டத்திற்கு சென்ற செலியன் தொழுவம் காலியாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவனது ரத்தம் கொதித்தது. கருப்பா, கருப்பா என்று அவன் போட்ட கூச்சல் ஊரையே கூட்டியது. செலியா, ஓ மாமனார் வீரபத்திரனோட ஆளுங்க தான் நேற்று ராத்திரி காளையை கடத்திட்டு போறத பார்த்தாங்கன்னு காட்டு வழி ஆளுங்க சொல்றாங்கடா என்று பக்கத்து வீட்டுக்காரர் செய்தி சொன்னார். செலியனின் கண்களில் இருந்து கோபக்கனல் பறந்தது. தன் இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து செருகியவன், என் காளையை தொட்ட எவனையும் உயிரோட விடமாட்டேன்டா என்று கர்ஜித்தபடி பாய முயன்றான். நில்லுங்க செலியன். மதியின் குரல் அவனது வேகத்தை தடுத்து நிறுத்தியது. அவள் ஓடி வந்து செலியனின் கரங்களை பற்றினாள். அவளது கண்களில் பதற்றம் இருந்தாலும் மூளையில் ஒரு தெளிவு இருந்தது. கோபத்தில் நீங்கள் தனியாக போனால் அது அவங்க விரிச்ச வலையில் விழுகிற மாதிரி ஆயிடும். என் அப்பாவுக்கு உங்கள் மேலே இருக்கிற கோபத்தை விட நீங்கள் அவங்கள அடித்து ஜெயிலுக்கு போகணுங்கிறது தான் திட்டம். உங்கள் காளையை மீட்கிறதுக்கு ஆக்ரோஷம் மட்டும் போதாது, அறிவும் வேணும் என்றாள் மதி. அப்போது என் காளையை அப்படியே விட்டுட சொல்றியாடி என்று செலியன் கத்தினான். இல்லை, உங்கள் காளையை உங்ககிட்டயே நான் பத்திரமா மீட்டு கொண்டு வர்றேன். ஏன்னா இந்த கருப்பனை முதல்ல அடக்குனது நீங்கன்னா அதை அன்பால் கட்டி போட்டது நான் என்று மதி தீர்க்கமாக பேசினாள். செலியன் அவளது கூர்மையான பார்வையை ஊடுருவி பார்த்தான். அவளது தைரியமும் தன் மீதும் தன் காளையின் மீதும் அவள் வைத்திருக்கும் நம்பிக்கையும் அவனுக்கு புது தெம்பை கொடுத்தது.
சரிடி, இன்னைக்கு என் காளையை மீட்கிறதுல நாம் 2 பேரும் ஒன்றா இறங்குவோம். என் பொண்டாட்டியா நீ முன்னாடி போ, உனக்கு காவலனா காளையா நான் பின்னாடி வர்றேன் என்று செலியன் மாசாக சொன்னான். இருவரும் ஒன்றாக அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியை நோக்கி புறப்பட்டனர். காட்டின் நடுவே ஒரு பெரிய மரத்தில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த கருப்பன் காளை சீறிக்கொண்டு நின்றது. அதை சுற்றி வீரபத்திரனின் ஆட்கள் அரிவாள்களோடு காவல் காத்து கொண்டிருந்தனர். செலியன் ஒரு சிங்கம் போல காட்டுக்குள் அடியெடுத்து வைக்க அவன் பக்கத்திலேயே ஒரு வீராங்கனையாக மதியும் அடியெடுத்து வைத்தாள். ஏய் செலியா, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க எல்லைக்கே வந்து நிப்ப? உன் காளைய நாங்க வெட்டி சாய்க்க போறோம்டா என்று ஒருத்தன் ஆத்திரத்துடன் கத்தினான். செலியன் லேசாக முறுவலித்தான். அவனது கண்கள் சிவந்து முறுக்கேறிய புஜங்கள் தயார் நிலைக்கு வந்தன. என் காளையை தொடணும்னா முதல்ல இந்த செலியனின் உடம்புல உயிர் இருக்கக்கூடாதுடா. சொல்லி முடிக்கும் முன்பே செலியன் பாய்ந்தான். முதல் ஆளின் கையில் இருந்த தடியை பிடுங்கி அவனையே சுழற்றி எறிந்தான். சண்டைக்களம் ரணகலமானது. 4-5 பேர் ஒரே நேரத்தில் செலியனை நோக்கி அரிவாளுடன் பாய அடங்காத காலை போல சுழன்று சுழன்று அனைவரையும் அடித்து துவம்சம் பண்ணினான் செலியன். அதே நேரத்தில் சண்டைக்கு நடுவே மதியின் பார்வை காளையின் மீது இருந்தது. சங்கிலியால் இறுக்கப்பட்டு காயம்பட்டு நின்ற கருப்பனின் அருகில் மெல்ல நகர்ந்து சென்றாள் மதி. காளை வெறியோடு மிரண்டு சுழன்றது. கருப்பா, அமைதியா இருடா, உன்னை காப்பாற்றத்தான் வந்திருக்கோம் என்று மென்மையான குரலில் சொல்லி தன் மடிச்சீலையில் வைத்திருந்த மூலிகை பச்சிலையை எடுத்து அதன் நாசியில் தடவி காயம்பட்ட இடத்தில் தடவினாள். மதியின் குரலிலும் ஸ்பரிசத்திலும் அந்த காளை நொடியில் அமைதியானது. மதி சட்டென தன் இடுப்பில் இருந்த சிறிய கத்தியை எடுத்து காளையை கட்டியிருந்த தடிமனான கயிற்றை அறுத்து எறிந்தாள். சங்கிலி விடுவிக்கப்பட்டதும் கருப்பன் காளை சுதந்திரமாக மாசாக சீறியது. சண்டை போட்டு கொண்டிருந்த எதிரிகள் காளை கட்டவிழ்ந்ததை பார்த்து பயந்து பின்வாங்கினர். செலியன் கடைசி ஆளையும் அடித்து தரையில் வீழ்த்திவிட்டு தன் கம்பீரமான நடையோடு மதி மற்றும் காளையின் அருகில் வந்தான். அவனது உடம்பில் லேசான இரத்த காயங்கள் இருந்தாலும் அவனது பார்வையில் ஒரு அசுர கெத்து இருந்தது. எப்படிடி ஒரே நிமிஷத்துல காளை அவுத்து விட்டுட்ட என்று மூச்சிறைக்க கேட்டான் செலியன். உனக்கு உடம்புல வீரம் அதிகம் செலியன், எனக்கு மனசுல அன்பு அதிகம். அந்த அன்புக்கு இந்த அடங்காத காளையும் கட்டுப்படும், நீயும் கட்டுப்படுவ என்று சொல்லி தன் புடவை தலைப்பால் செலியனின் நெற்றியில் இருந்த இரத்தத்தை துடைத்து விட்டாள் மதி. செலியன் தட்டென அவளது இடுப்பை பற்றி தன் பக்கம் இழுத்தான். இருவரின் உடலும் ஒட்டிக்கொள்ள காட்டின் நடுவே கொட்டும் வியர்வையோடு இருவரின் பார்வைகளும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. நீ வெறும் பொண்ணு இல்லடி, இந்த செலியனை முழுசா ஆட்டி படைக்க வந்த அரசி என்று சொல்லி அவளது கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டான். விடுவிக்கப்பட்ட கருப்பன் காளை இருவரையும் சுற்றி வந்து தன் நன்றியை தெரிவிப்பது போல மெல்ல உரசியது. காட்டின் தனிமையில் எதிரிகளை வீழ்த்திய கெத்தோடு தன் காதலனின் தோளில் சாய்ந்து கொண்டாள் மதி. மதியையும் மீட்டெடுக்கப்பட்ட கருப்பன் காளையையும் அழைத்து கொண்டு காட்டுக்குள் இருந்து வெளியே வந்தான் செலியன். ஊர் எல்லை வரை செய்தி பரவியிருந்தது. செலியனும் மதியும் தனியாக காட்டுக்குள் சென்று எதிரிகளின் ஆட்களை வீழ்த்தி காளையை மீட்டு வருகிறார்கள் என்ற செய்தி கேட்டதும் ஊர் மக்கள் அனைவரும் எல்லைக்கே வந்து கூடி நின்று வேடிக்கை பார்க்க தொடங்கினர். காளையின் மூக்கணாங்கயிற்றை செலியன் ஒரு கையிலும் மதியின் கையை மறு கையிலும் இறுக்கமாக பற்றியபடி நடந்து வந்தான். அவனது தோளில் காயங்கள் இருந்தாலும் முகத்தில் இருந்த கம்பீரமும் மாசான சிரிப்பும் ஊராரை பூரிப்படைய வைத்தது. அங்கே தோல்வியின் அவமானத்தில் முகம் கருத்து போய் நின்று கொண்டிருந்தார் மதியின் தந்தை வீரபத்திரன். அவருக்கு தன் ஆட்கள் தோற்று போனதை விட தன் சொந்த மகள் செலியனின் பக்கபலமாக நின்று அவனுக்கு வெற்றி திலகமிட்டு அழைத்து வருவதை பார்க்கும்போது நெஞ்சம் வெடிப்பது போல் இருந்தது. செலியன் வீரபத்திரனின் நேரே வந்து கம்பீரமாக வீற்றிருந்தான். காளை கருப்பன் வீரபத்திரனை பார்த்து ஒரு முறை பலமாக உரிமியது. என்ன மாமா, என் காளையை தூக்கிட்டு போய் என்னை வீழ்த்திடலாம்னு நினச்சிங்களா? இந்த செலியனின் உயிரை வேணும்னா உங்களால் எடுக்க முடியும். ஆனால் என் காளையையோ என் பொண்டாட்டியையோ என்கிட்ட இருந்து பிரிக்க இந்த உலகத்தில் எவனாலேயும் முடியாது என்று இடிமுழக்க குரலில் பேசினான் செலியன். வீரபத்திரன் ஆத்திரத்தில் தன் இடுப்பில் இருந்த கத்தியை உருவ முயன்றார். ஆனால் மதி டக்கென குறுக்கே வந்து நின்றாள். அவளது கண்களில் கோபமும் அதே சமயம் தன் தந்தையின் மீதுள்ள வேதனையும் கலந்திருந்தது. அப்பா நிறுத்துங்க என்று உரக்க கத்தினாள் மதி. உங்கள் பரம்பரை பகைக்காக என் வாழ்க்கையை வழிகட ஆக்க நினச்சிங்க. ஆனால் இந்த செலியன் என் கழுத்தில் தாலி கட்டின நொடியில் இருந்து என்னை தன் கண் இமை போல பார்த்துக்கிறான். என் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் அவன்தான் காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இனிமேலும் இந்த வீண் பகையை மனசில் வச்சுக்கிட்டு அழிஞ்சு போகாதீங்கப்பா என்று கதறி அழுது கொண்டே சொன்னாள். மதியின் அந்த வார்த்தைகள் வீரபத்திரனின் நெஞ்சில் பெரிய அடியை கொடுத்தன. சுற்றி இருந்த ஊர் பெரிய வீரபத்ரா, இனிமேலும் வம்பு பண்ணாத, பொண்ணு சந்தோஷமா வாழறத பார்த்து வாழ்ந்துட்டு போ, செலியன் தங்கமான பையன்டா என்று அறிவுரை கூறினர்.
வீரபத்திரன் தன் கையில் இருந்த கத்தியை மெல்ல கீழே போட்டார். அவமானத்திலும் மகளின் பாசத்தாலும் தலை குனிந்தவர் எதுவும் பேசாமல் அங்கிருந்து திரும்பி நடந்தார். பரம்பரை பகை அந்த இடத்திலேயே தகர்ந்து போனது. செலியன் மதியின் பக்கம் திரும்பினான். அவளது கண்களில் வழிந்த கண்ணீரை தன் முரட்டு கரங்களால் துடைத்து விட்டான். இனிமே உனக்கு எந்த கவலையும் இல்லை மதி, உன்னை அழுவ விடமாட்டேன் என்று சொல்லி ஊரார் அனைவரும் பார்க்க அவளது கையை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டான். அடங்காத காளையாக இருந்த செலியனின் முரட்டுத்தனத்தை அன்பாலும் தைரியத்தாலும் வென்று அவனது இதயத்தையே முழுமையாக அள்ளிக்கொண்டாள் மதி. பரம்பரை பகை காற்றில் கரைந்து போக ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி செலியன் மதி தம்பதியினருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு விழாவை ஏற்பாடு செய்திருந்தனர். வீடு முழுவதும் வாழை மரங்களும் தோரணங்களும் மல்லிகை பூக்களின் நறுமணமும் நிறைந்திருந்தன. ஊர் மக்கள் அனைவரும் செலியனின் வீட்டிற்கு வந்து இருவரையும் வாழ்த்தி மகிழ்ந்தனர். இரவு நேரம் நிலவின் மெல்லிய ஒளியில் செலியன் தன் வீட்டின் மாடியில் நின்று கொண்டிருந்தான். கம்பீரமாக நின்றிருந்த அவனது பார்வையில் இப்போது கோபமோ முரட்டுத்தனமோ இல்லை. மாறாக அமைதியும் அளவற்ற காதலும் மட்டுமே மிளிர்ந்தது. பின்னால் இருந்து மெல்ல நடந்து வந்த மதி செலியனின் அகன்ற முகத்தில் சாய்ந்து அவனது இடுப்போடு சேர்த்து தழுவிக்கொண்டாள். என்ன செலியன், தனியா நின்று என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க என்று மெல்லிய குரலில் கேட்டாள். செலியன் மெல்ல திரும்பி அவளது கைகளை பற்றி தன் பக்கம் இழுத்தான். நில ஒளியில் மதியின் முகம் தேவதை போல மின்னியது. ஊரையே ஆட்டிப்படைச்ச இந்த செலியன் ஒரு நாள் இப்படி ஒருத்திக்கு முழுசா அடங்கி போவான்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லடி மதி என்று சொல்லி அவளது மூக்கு நுனியை செல்லமாக கிள்ளினான். மதி சுட்டித்தனமாக சிரித்தாள். நான் தான் அன்னைக்கே சொன்னேனே செலியன், மாட்டை அடக்கிறது வீரம், ஆனால் அடங்காத காளையான ஒன்று அடக்கிறது காதல்னு. ஆமாடி, உன் அன்பால என்னை முழுசா அள்ளிக்கிட்ட. செலியன் அவளது இடுப்பை வளைத்து பிடித்து இன்னும் நெருக்கமாக இழுத்தான். இருவரின் மூச்சு காற்றும் ஒன்றோடொன்று கலக்க அந்த இரவின் அமைதியில் இருவரின் இதய துடிப்பும் ஒரே சீராக அடித்தது. அவன் மெதுவாக குனிந்து அவளது உதடுகளில் தன் ஆழமான காதலை முத்திரையாக பதித்தான். மதி தன் கரங்களால் அவனது கழுத்தை கட்டி அணைத்து அவனது அன்பில் முற்றிலும் கரைந்து போனாள். கீழே தொழுவத்தில் இருந்த கருப்பன் காளை தன் எஜமானனின் வாழ்க்கையில் வீசிய காதல் வீச்சை உணர்ந்தது போல நிலவை பார்த்து கம்பீரமாக ஒரு முறை உருமியது. அடங்காத காளையாக வலம் வந்த வீரன் தன் அன்பான மனைவியின் அரவணைப்பில் என்றென்றும் அடங்கி போனான் காதலுடன். ஊரே அஞ்சிய முரட்டுச் செலியன் இப்போது தன் மனைவி மதியின் சின்ன சின்ன சுட்டித்தனங்களுக்கு முற்றிலும் அடங்கி போயிருந்தான். ஆனால் செலியனின் கம்பீரமும் கெத்தும் கொஞ்சம் கூட குறையவில்லை. அன்றைய அதிகாலை வேளையில் தோட்டத்து வீட்டில் காளை கருப்பனுக்கு புல் போட்டு கொண்டிருந்தான். வேட்டியை மடித்து கட்டி முறுக்கேறிய உடம்போடு நின்றிருந்தவனை சமையலறையின் சன்னல் வழியே ரசித்து கொண்டிருந்தாள் மதி. கையில் சூடான டீ டம்ளருடன் மெல்ல நடந்து வந்து அவனது பின்னால் நின்றாள். என்ன மாமா, பொண்டாட்டியை விட காலை மேலதான் பாசம் அதிகமோ என்று செல்லமாக கேட்டபடி அவனது அகன்ற முதுகில் லேசாக தலை சாய்த்தாள். செலியன் திரும்பி அவளது இடுப்போடு சேர்த்து தன் பக்கம் இழுத்தான். ஏய் தையல் சிட்டே, காலை என் பெருமைனா நீ என் உசுரடி, உசுரையையும் பெருமையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா என்று கம்பீரமான குரலில் சொல்லி அவளது கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டான். மதியின் முகம் வெக்கத்தால் சிவந்தது. சீ விடுங்க மாமா, யாராவது பார்க்க போறாங்க என்று விலக முயன்றவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். பார்க்கட்டுமே, பொண்டாட்டியை கொஞ்சுறதுக்கு இந்த செலியன் எவனுக்குடி பயப்படணும் என்று அவளது நெற்றியில் தன் மீசை முத்தமிட்டான். அந்த அழகான ரொமான்டிக் தருணத்தை கலைப்பது போல வாசலில் ஒரு பெரிய கார் வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கியவன் மதியின் கல்லூரி காலத்து நண்பனும் சிட்டியில் பெரிய தொழிலதிபருமான அஸ்வின். அவன் ஆடம்பரமான உடையிலும் நாகரிகமான தோற்றத்திலும் இறங்கி வந்தான். மதியை பார்த்ததும் ஹே மதி, ஹவ் ஆர் யூ என்று சொல்லி ஓடி வந்து அவளது கையை பற்றி கொண்டான். அஸ்வின், நீயா? என்ன இந்த பக்கம் என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் மதி. ஆனால் தூரத்தில் நின்று இதை பார்த்த செலியனின் கண்கள் கனப்பொழுதில் சிவந்தன. யாரோ ஒரு நகரத்து பையன் தன் மனைவியின் கையை பிடித்து பேசுவதை கண்டதும் அவனது உள்ளுக்குள் இருக்கும் அடங்காத காலை விழித்து கொண்டது. கையில் இருந்த கயிற்றை கீழே போட்டுவிட்டு கனத்த காலடிகளோடு அஸ்வினை நோக்கி வந்தான் செலியன். அவனது தோற்றமும் கூர்மையான பார்வையும் அஸ்வினை ஒரு கணம் மிரள வைத்தன. யார்டா நீ, ஏன் பொண்டாட்டி கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க என்று செலியனின் குரல் இடி போல முழங்கியது. அஸ்வின் லேசாக பயந்தாலும் தன் கெத்தை காட்ட நினைத்து, ஹேய் மிஸ்டர், நான் மதியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீங்கள் யாரு என்று கேட்டான். செலியன் லேசாக முறுவலித்தான். பாய்ந்து வந்து அஸ்வினின் மணிக்கட்டை பற்றி மதியின் கையில் இருந்து அவனது கையை விலக்கினான். நான் யார் தெரியுமாடா? இவளுக்கு தாலி கட்டணும் புருஷன், இவளோட இந்த அடங்காத காலை
என்று சொல்லி அஸ்வினின் கையை முறுக்கினான். செலியனின் முரட்டுத்தனமான பிடியையும் அவனது கம்பீரமான முகத்தையும் பார்த்த அஸ்வினுக்கு கை கால்கள் லேசாக நடுங்கத் தொடங்கின. மாமா விடுங்க, அவன் என் கூட காலேஜில் படித்த நண்பன் அஸ்வின், சிட்டியில் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறான் என்று மதி பதற்றத்துடன் குறுக்கிட்டு செலியனின் கையை பிடித்தாள். மதியின் குரலை கேட்டதும் செலியன் அஸ்வினின் கையை லேசாக விடுவித்தான். ஆனால் அவனது கூர்மையான பார்வை அஸ்வினை தைத்தது. நண்பனாக இருந்தால் தூரத்தில் நின்று பேசணும்டா, என் பொண்டாட்டி மேலே கை வச்சா இந்த செலியன் யாருன்னு புரிய வச்சிடுவேன் என்று எச்சரித்தான். அஸ்வின் தன் கையை தடவியபடி, மதி, இவன் என்ன இவ்வளவு வைல்டாக இருக்கான், நீ எப்படி இவன் கூட குடும்பம் நடத்துகிற என்று ஆங்கிலமும் தமிழும் கலந்து சலித்து கொண்டான். ஏய் சிட்டி பையனே, ஒழுங்காக ஓடி போயிடு, இல்லைன்னா என் புருஷன் உன்னை ஆற்று வெள்ளத்தில் தூக்கி போட்டுருவார் என்று மதி கெத்தாக பதிலடி கொடுத்தாள். தன் புருஷனின் அந்த அநியாய பொறாமையையும் அதிரடி காதலையும் அவள் உள்ளூர ரசிக்கத்தான் செய்தாள். அஸ்வின் லேசாக சமாளித்து, நான் சும்மா பார்க்க வரல மதி, நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சிட்டியில் ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீயும் கண்டிப்பாக வரணும், கூப்பிடத்தான் வந்தேன் என்றான். என் பொண்டாட்டி எங்கே வரணும் வராமல் இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியவன் நான்டா என்று செலியன் குறுக்கிட்டான். ஏன் மிஸ்டர் செலியன், உனக்கு பயமாக இருக்கா? சிட்டிக்கு வந்தால் மதி உன்னை விட என்ன மாதிரி பிஸ்னஸ் மேனை விரும்பிடுவான்னாவா என்று அஸ்வின் லேசாக வம்புக்கு இழுத்தான். செலியன் உறக்க சிரித்தான். அந்த சிரிப்பில் கிராமத்து வீரம் தெரித்தது. எனக்கு பயமா? டேய், காட்டுக்குள்ளே இருக்கிற சிங்கம் ஊருக்குள்ளே வந்தாலும் சிங்கம்தான்டா. அவளுக்கு சிட்டி பார்ட்டி போகணும்னு ஆசை இருந்தா அவள் புருஷனான இந்த செலியன் கூட்டிட்டு வருவான்டா. செலியன் மதியை தன் பக்கமாக இழுத்து அணைத்து கொண்டான். மதி, போய் ட்ரெஸ் மாற்றிக்கோ, நம்ம 2 பேரும் இன்னைக்கு சிட்டிக்கு போகிறோம் என்றான். மதிக்கு ஆச்சரியத்தில் கண்கள் விரிந்தன. ஊரை விட்டு வெளியே வராத தன் கணவன் தனக்காக தன் கௌரவத்திற்காகவும் சிட்டிக்கு வர சம்மதிப்பதை பார்த்தபோது அவளது நெஞ்சம் பெருமிதத்தால் நிறைந்தது. இரவு நேரம் சிட்டியில் இருந்த நட்சத்திர ஹோட்டலில் பார்ட்டி கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது. மாடர்ன் உடைகளில் நகரத்து இளைஞர்கள் வலம் வர அங்கே செலியன் தன் கம்பீரமான வெள்ளை பட்டு வேஷ்டி சட்டையில் கம்பீரமாக அடியெடுத்து வைத்தான். அவனது தோளோடு ஒட்டி அழகான பட்டு புடவையில் தேவதை என நடந்து வந்தாள் மதி. அங்கே இருந்த அனைவரும் செலியனின் கம்பீரமான தோற்றத்தையும் மதியின் அழகையும் பார்த்து வாயடைத்து நின்றனர். அஸ்வின் கடுப்புடன் அவர்கள் அருகே வந்தான். ஹே மதி, என்ன உன் ஹஸ்பண்ட் இன்னமும் வேட்டி சட்டையில் வந்திருக்காரு என்று நக்கலாக கேட்டான். செலியன் அஸ்வின் தோளில் கை போட்டான். வேட்டிங்கிறது எங்கள் பாரம்பரியம்டா, இதை உடுத்துறவனுக்கு தான் தெரியும் அதோட கெத்து புரியும். உடம்புக்கு ட்ரெஸ்ஸு முக்கியம் இல்லடா, உடுத்துறவனுக்குள்ள வீரம் இருக்கணும் என்று சொல்லி அஸ்வினின் தோலை லேசாக அழுத்த அவன் வலியால் துடித்தான். மதி செலியனை பார்த்து லேசாக கண் சிமிட்டி சிரித்தாள். மாமா, எனக்கு இந்த பார்ட்டியை விட உங்கள் கூட தனியாக சிட்டி மலையில் நனையிறது தான் பிடிச்சிருக்கு, வாங்க போகலாம் என்று செலியனின் கையை பற்றினாள். பொண்டாட்டி சொன்னா தட்டுவேனாடி என்று செலியன் சிரித்தபடி அஸ்வினை ஒரு மாசான பார்வையால் பார்த்துவிட்டு மதியை அழைத்து கொண்டு காரை நோக்கி சென்றான். மலையில் நனைந்தபடி கார் கதவை திறந்து மதியை உள்ளே அமர வைத்து செலியன் அவளது முகத்தை அருகில் நோக்கி நகர்ந்தான். சிட்டி பார்ட்டியை விட என் ரொமான்ஸ் பிடிச்சிருக்காடி என்று அவளது காதோரம் முணுமுணுத்தான். உங்கள் முரட்டு காதல் முன்னாடி இந்த உலகத்தில் எதுவுமே ஈடில்லை மாமா என்று மதி அவனது கழுத்தை கட்டி அணைத்து கொண்டாள். சிட்டி பார்ட்டியில் வாங்கிய அடியும் அவமானமும் அஸ்வினின் மனதை ஆத்திர கடலாக மாற்றியிருந்தது. ஒரு கிராமத்து ஆள் முன்னாடி என்னை அவமானப்படுத்தி விடுவியா மதி? உன்னையும் உன் புருஷனையும் தெருவில் நிற்க வைக்கல என் பேர் அஸ்வின் இல்லடா என்று தன் ஆஃபீஸில் வைத்து சபதம் எடுத்தான். செலியனின் பலம் அவனது மண், அவனது நிலம், அவனது கௌரவம். அதை அழிக்க நினைத்த அஸ்வின் செலியனின் குடும்பத்திற்கு சொந்தமான செழிப்பான நஞ்சை நிலங்களை குறிவைத்தான். அரசு அதிகாரி ஒருவருக்கு பெரும் தொகையை லஞ்சமாக கொடுத்து செலியனின் நிலங்கள் அரசு திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட உள்ளது என்று போலி நோட்டீஸ் ஒன்றை தயார் செய்து கிராமத்து நிர்வாக அதிகாரி மூலம் செலியனின் வீட்டிற்கு அனுப்பினான். மறுநாள் காலை செலியன் வழக்கம் போல தோட்டத்து வீட்டில் காலைக்கு தீவனம் வைத்து கொண்டிருக்க மதியின் கைகளில் போலி நோட்டீஸை நீட்டினார் கிராம அதிகாரி. செய்தியை கேட்டதும் செலியனின் பெரியப்பா முத்துராமன் பதறிப்போனார். சிலியா, நம்ம பாட்டன் பூட்டன் காலத்து நிலம்டா, இது கைவிட்டு போனா நாம தெருவில் தான் நிற்கணும் என்று புலம்பினார். நோட்டீஸை படித்த மதியின் கண்கள் பொறியில் மிளிர்ந்தன. மாமா, இது சாதாரண நோட்டீஸ் இல்லை, அரசாங்க முத்திரையில் ஒரு சின்ன தவறு இருக்கு, இது யாரோ வேணும்னே பண்ணின சதி என்று சட்டென கண்டுபிடித்தாள். அப்போது அங்கே 2 பெரிய கார்களில் அஸ்வினும் அவனது ஆட்களும் வந்து இறங்கினர்.
அஸ்வின் முகத்தில் ஒரு நக்கலான புன்னகையோடு இறங்கி வந்தான். என்ன செலியன், உன் கெத்தெல்லாம் இந்த நிலத்துல தானே இருக்கு. இன்னும் 2 நாளில் இந்த நிலம் என்னோட பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்டுக்கு வரப்போகுது. வேணும்னா என் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேளு, நிலத்தை விட்டுத்தரேன் என்று கொக்கரித்தான். செலியன் மெல்ல நக்கலாக சிரித்தான். அவனது தோள்களில் இருந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு மெதுவான காலடிகளோடு அஸ்வினை நோக்கி வந்தான். டேய் சிட்டி பயலே, இந்த மண் என் பாட்டை ரத்தம் சிந்திய மண்ணுடா. இதில் ஒரு பிடி மண்ணை தொடுறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லை என்று உருவினான். மதி குறுக்கே வந்து, அஸ்வின், நீ பண்ணின போலி ஆவண சதியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதோ கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி உன்னை என்னன்னு விசாரிக்க போகிறேன் என்று ஃபோனை உயர்த்தி காட்டினாள். அஸ்வினின் முகம் நொடியில் வெளுத்து போனது. ஏய் மதி, நீ என் ஃப்ரெண்டுன்னு பார்த்தா இந்த முரட்டு ஆளுக்கு சொம்படிக்கிறியா என்று ஆத்திரத்தில் மதியின் கையை பிடித்து ஃபோனை பிடுங்க முயன்றான். டேய்! செலியனின் இடிமுழக்க குரல் கிராமத்தையே அதிர வைத்தது. பாய்ந்து வந்த செலியன் அஸ்வினின் கழுத்தை பிடித்து ஒரே தூக்காக தூக்கி தரையில் எறிந்தான். அஸ்வினின் ஆட்கள் அறிவாள்களோடு பாய செலியன் தனி ஆளாக சுழன்று சுழன்று அனைவரையும் அடித்து துவைத்தான். அவனது முரட்டுத்தனமான தாக்குதலைக் கண்டு எதிரிகள் சிதறி ஓடினர். தரையில் கிடந்து அலறிய அஸ்வினின் நெஞ்சின் மீது தன் கனமான கால்களை வைத்தான் செலியன். என் பொண்டாட்டி மேலே கை வச்சா வெட்டுவேன்னு முன்னாடியே சொன்னேலடா. என் நிலத்தையும் என் பொண்டாட்டியையும் தொடுற எவனா இருந்தாலும் அவன் இந்த மண்ணுக்குள்ளே பொசுங்கிடுவான் என்று கத்தினான். அஸ்வின் பயத்தில் நடுங்கி, செலியன், என்னை விட்டுடு, நான் இனிமே இந்த ஊர் பக்கமே வரமாட்டேன் என்று கதறினான். ஓடுடா என்று செலியன் உதைக்க அஸ்வின் தன் ஆட்களோடு காரை எடுத்துக்கொண்டு அலறியடித்து ஓடினான். எதிரிகள் ஓடியதும் செலியனின் கோபம் மெல்ல தணிந்தது. அவன் திரும்பி மதியை பார்த்தான். மதி அவன் அருகே ஓடி வந்து அவனது கரங்களை இறுக்கமாக பற்றினாள். உங்க கம்பீரத்துக்கு முன்னாடி எந்த சதியும் செல்லாது மாமா என்று பெருமையோடு சொன்னாள். செலியன் அவளை தன் மார்போடு இறுக்கமாக அணைத்து கொண்டான். என் நிலத்தை மீட்டது என் வீரம்னா இந்த சதியை கண்டுபிடிச்சி என் கௌரவத்தை காப்பாற்றினது என் பொண்டாட்டியோட அறிவுடி என்று சொல்லி அவளது நெற்றியில் முத்தமிட்டான். அடங்காத காளையும் அவனது அறிவுள்ள அரசியும் இணைந்து மீண்டும் தங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை மாசாக நிலைநாட்டினார்கள்.